தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி காமராஜ் நகரில் புதிய மின் இணைப்புக்காக மின்கம்பம் நடும் பணியில் ஈடுபட்ட சீரியநள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாதேசன் என்ற மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின்கம்பத்தை குழிக்குள் தூக்கி நிறுத்த மாதேசன் முயற்சித்தபோது மேலே சென்ற உயிரிழந்த மின்கம்பியில் கம்பம் உரசி அதை பிடித்திருந்த மாதேசனை மின்சாரம் தாக்கியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கம்பம் நடும் பணியின் போது மின் விநியோகத்தை நிறுத்தாமல் அலட்சியமாக செயல்பட்டதாக வயர்மேன் பெரியசாமியை மின்வாரியம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. அவர் 11 வருஷமா 12 வருஷமா ஆயிடுச்சு. வேலைக்கு கான்ட்ராக்டர் மூலியமா வேலைக்கு போறாங்க. வேலைக்கு தான் போயிட்டு வந்தாங்க. திடீர்னு யாருக்கு போன் பண்ணாங்க, வேலைக்கு வர சொல்லி போன் பண்ணாங்க. போயிட்டு போனமாதாங்க சார் வீட்டுக்கே வந்தாங்க. எங்களால என்ன பண்ண முடியலைங்க சார். இந்த பச்சை பிள்ளைங்கள வச்சு என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு வழி காட்டி விடுங்க. ஆமா, என் பிஞ்சு குழந்தைங்கள வச்சுன்னு நான் காலமுள்ள எப்படி வேலை செய்யறேன்னு தெரியல. எங்க வீட்டுக்காரர் எனக்கு தனியா எங்கேயும் அனுப்பந்து கூட இல்ல. எங்க வீட்டுக்காரர் இல்லாம நான் என்னால எப்படிதான் இருக்க முடியும்னே தெரியல. மூஞ்ச மறந்து கூட என்னால வாழ முடியாது. எங்க போனாலும் கூட தான் கூட்டிட்டு போவாங்க. எப்படிதான் படிச்சுட்டு எப்படிதான் போறேன்னே தெரியல. எனக்கு நல்ல வழியை காட்டுடுங்க. ரூரல் 1 அந்த இதை அவரை கட் பண்ணாம அவங்க ஒரு அலட்சி போக்கால கவனக்குறைவாலும் லைனுக்கு அடியிலே மின் கம்பத்தை நடு சொல்றாங்க. இவங்களுக்கு என்னன்னு தெரியாது. கூலி லேபர்ஸ் வயிற்று பொழப்புக்காக போனவங்க ரொம்ப தோன்றாங்க. ஜேசிபி மூலமா கம்பத்தை இழுக்கும் போது மேல பவர் லைன் போயிட்டே இருக்குது. ஆஃப் பண்ணல. அவனுடைய கவன குறைச்சல ஆஃப் பண்ணாம அந்த ஈபிக்கார அங்கேயே இருக்கான். அலட்சிய போக்கு. அதை 2 கம்பம் நட்டுட்டு ஈபிக்காரருக்கு போயிட்டாங்க. போன பின்னாடி இந்த பசங்க செய்யறாங்க. இந்த கம்பத்தை தூக்கும் போது அதை உரசி மேல டவர்ல உரசி கீழே மாதேஸ் வந்து கம்பத்தை நடுறது குழியில நின்று கம்பத்தை இழுக்கும் போது அந்த மின்சாரம் தாக்கி ஸ்பாட்லயே அவன் வந்து மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்துட்டு அங்க இருக்கிற அவங்களுடைய ஸ்டாஃப் வேலை செய்யறவங்க வினோத் மற்றவங்க கூட இருக்கிற பசங்க எல்லாம் அந்த லேபர்ஸ் எல்லாமே தூக்கிட்டு மாரண்டள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அங்க கொண்டு டாக்டர் செக் பண்றாரு. பையன் ஆல்ரெடி அவன் டெத்துன்னு சொல்றாங்க.